அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பராபவ வருடம் புத்தாண்டு நல்ல மலர்ந்து நல்ல நறுவனம் நல்ல வாசனை வீசுறது அப்படின்னு கவிஞர் சொல்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. உண்மையிலே அதான். சிம்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கானே எங்கள் ராசியில். கேது ராகு கேதுக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்லை, அமைதியாக தான் இருக்குது. இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அதில் கேது உட்கார்ந்தாலும் ராகு அங்கே இதில் கும்பத்தில் உட்காரும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் பேச்சு ஆகிடுவாங்க. குரு வந்த உடனே பேச்சு ஆகிய போடுவாங்க. அதனால் சர்ப்பங்களால் இங்கே இருக்குது, அமைப்பில் இருக்குது. ஸோ அரசு சார்ந்து சம்மந்தப்பட்ட இலாக்காக்கள், அரசு தொடர்புடைய நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம், அந்த கான்ட்ராக்டு இதெல்லாம் ஒரு சீர்பட இயங்க ஆரம்பிக்கணுமே. ஏதோ ஒரு பெருமைக்கு பந்தாக்கு ஏதோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு போகிற அளவுக்கு இல்லாமல் ஒழுங்கான இன்கம் ஏர்ன் பண்ணும், செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பப்ளிக் செக்டார் சொல்லக்கூடிய அரசு தொடர்பு இல்லாமல் இருந்தால் கூட புது சம்மந்தப்பட்ட அந்த புதுத்துறை இருக்குது, எல்லாமே நல்லா டெவலப் ஆகும். மேலும் அரசாங்கத்தில் வேலைக்கு தான் போனோம் சம்பாதிக்கணும்னு அர்த்தம் இல்லை. தனித்தனி நிறுவனங்கள் இருக்குது, புதுத்துறை சார்புடைய நிறுவனங்கள் எத்தனையோ. அத்தனை நிறுவனங்களும் நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணணும். இன்னுமே ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லை. அடிமை தொழில், ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது வேறு தொழில், அது ஒரு நல்லா சிறப்பாக தான் இருக்கும். ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, இன்னும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வருவான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களும் சொந்தமாகவே வீட்டில் ஒரு 4 பேர் 3 சேர்ந்து சொந்தமாகவே டெக்னிக்கல் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சொல்யூஷனில் செய்வாங்க. அதே மாதிரி பொருள் வாங்குறது, கொள்வது, டெலிவரி பண்ணுறது எல்லாமே ஸ்பாட் டிட்டர்மினேஷன் பண்ணி அதிலேயே போய் சம்பாதிக்கிற திறனை வச்சுருப்பாங்க. ஸ்பாட் டெலிவரி இதெல்லாம் இருக்கும்போது எத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. தொழில் உட்கார்ந்த இடத்துலேயே முதல் கொஞ்சமாக போட்டு அறிவை பயன்படுத்திட்டு, டெக்னாலஜி பயன்படுத்திட்டு, இந்த சிஸ்டத்தை பயன்படுத்திட்டு என்னென்னலாம் உண்டோ அத்தனை சம்பாதிப்பாங்க எல்லாமே. ஸோ எல்லா துறையும் வேலை இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி கோடியாக வரணும் எதிர்பார்த்து கோட்டை விட்டுருப்பாங்க பாதி பேர். நம்ம நாட்டில் அது மாதிரி கணக்கு போட்டு மினிமம் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பாதிக்கணும். இதெல்லாம் போராதுன்னா அது வரைக்கும் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன முதலோ அந்த முதலை தகுந்த சம்பளம் கொடுப்பான். போட்ட முதலுக்கு தகுந்த மாதிரி வரவு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்க முடியும். தவிர அடுத்த மாதிரி ஒரேடியாக சம்பளத்துக்கு சேலரி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா அது ரொம்ப தப்பான ஒரு அசம்ஷன். அந்த சொற்ப சம்பளம் வந்தால் கூட சொந்த கையில் காலில் நீ சொந்தமாக சம்பாதிக்கிற அளவு செயல்பட்டாலே போதும். உனக்கு அந்த அறிவு பின்னாடியே பெரிய அளவாகும், பெரிய லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். சப்போர்ட் அதுவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மக்களை அதிக ஈர்த்து சம்பாதிக்கிற பணம். வியாபாரின்னா அப்படியே ஒன்று தூக்கி போட்டு வாங்கிட்டு போக முடியாது. மக்களை ஈர்க்கிற அளவுக்கு விளம்பரங்கள் பேர், அது நுகர்வோர், அதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உங்கள் மனசில் இனிமேல் வரும். அதனால் டீம் ஒர்க்காக செஞ்சு சம்பாதிச்சு வேளாண்மை துறையிலேருந்து நம்ம நாட்டு சோறு தான் மெயின். கலைகள் சோறு, டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த பொறியியல் நல்ல சிறப்பாக நடந்தது. அதெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போதும். இந்த மெயின்டெனன்ஸு, ரிப்பேர்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குல்ல, எத்தனையோ இருக்குல்ல. அதெல்லாம் அந்த துறைகளில் சிறு குறு துறைகள்லாம், சிறு குறு தொழில்கள், குடிசை காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே சிறப்பாக செயல்படுறதுக்கு மனசில் தைரியம் வரணும். கையில் சரக்கு இருந்தால் அது என்ன உத்வேகம் வரணும். அது சப்போர்ட்டிவாக இருக்கணும். நாலு கூட ஹெல்ப் பண்ணணும்.
குறைஞ்ச பணத்தில் அதிக ஈல்டு வரணும். அதே மாதிரி மேலும் மேலும் ஈல்டு வரத்துக்கு என்னென்ன உண்டோ அது உத்திகளை கையாளணும். இதெல்லாம் இனிமேல் அத்தனை பேருக்கும் தொழில்துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வரும். பெரும்பாலும் கை நீட்டு வாங்கின சம்பளத்தில் இனிமேல் தொழில் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு திறமையும் சாமர்த்தியம் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நம்ம நாட்டில் வேலைக்கு அடிமை தொழிலுக்கு ரொம்ப ஆட்கள் குறைச்சலாக போடும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வரைக்கும் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுற அளவுக்கு பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எல்லாருமே வெளிநாட்டு சம்பளம் வாங்கி கொண்டு வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் தண்ணீர் உடையலாம். ஏன்னா அப்போ தான் குடும்பமும் வாழ முடியும். மொத்த குடும்பம் அங்கே போய் உட்காந்துருந்ததுன்னா பர்பஸே இல்லை. நாட்டில் மட்டும்தான் அந்த குடும்பம் அந்த மாதிரி அமைப்பு. வெளிநாட்டு போனால் இந்த மாதிரி குடும்ப அமைப்பில் ரொம்ப கஷ்டம் செயல்படுறது. அதனால் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம நாட்டுக்கு வேணுன்றதுக்கு பகவான் மறுபடியும் ரீவோக் பண்ணுறான் சிஸ்டத்தை, பழைய சிஸ்டத்தை கொண்டுறார். ஆனால் சிம்மராசி பெறுவர்களுக்கு சப்தமாதிபதியே சனீஸ்வரர், குருவே உங்கள் பொறுத்த வரைக்கும் பார்க்குற பூர்வ புண்ணியாதிபதி. அதே செவ்வாய் முக்கியமானவர், அவர் பாக்கியஸ்தானாதிபதி. குரு செவ்வாய் சனி 3 தொடர்புகள் சம்பந்தப்பட்ட மெயின். சனி கடத்தரம் ஐயா ஷேர் பண்ணிக்கிறார். 2 கை தட்டினா தான் உங்களுக்கு சத்தங்கள் வரும். உடம்பு ஒர்க் பண்ணும், நரம்புகள்லாம் ஒர்க் பண்ணும். அந்த சம்பந்தப்பட்ட தொடர்பு கடத்தரம் ஒரு ஒற்றையாக இருக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வரன் முடிய வரும்போது அங்கேருந்து கடகத்தை பார்க்கும்போது குரு கொடுக்குறார். குரு பூர்வ புண்ணியாதிபதி, அஷ்டமாதிபதியின் பேர். பூர்வ புண்ணியாதிபதினா நம்ம கொடுக்க முடியும். அஷ்டமாதியே வர்றன்னா பூர்வ புண்ணியத்தை ஒழுங்கு அதில் பாவ புண்ணியம் இருக்குது. பாவங்கள் மிகுத்து போகும்போது அஷ்டமத்தை செய்கிறார். அதனால் அது இது அவர் கணக்கு நமக்கு வேண்டாதெல்லாம். நம்ம இங்கே வந்து குரு தொடர்பு இருக்குது. முக்கியமாக சனீஸ்வரன் தொடர்பு இருக்குது, செவ்வாய் தொடர்பு இருக்குது. செவ்வாய் முக்கியமானவர். அதே ஜீவன தர்மத்தானது சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவர் தொடர்பு குருவோடு மேலே பேசிடுவார். பூர்வ புண்ணியாதி சம்பந்தப்பட்ட இந்த குருவோடு சேர்ந்துட்டு அயன சயத்தில் உட்காந்துருப்பார். 8ஆம் வீடு அதிகாரி 12ஆம் வீட்டில் உட்கார்றது அது ஒரு யோகம்தான். அப்படி கூட கணக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வந்தாலும் தொடர்பு உள்ளவர் குரு மெயின். காசு ஒன்றை தேர்ந்து வராது. காசு வேணுன்னா நீ உழைப்பை கொடுக்கணும், புத்தி சாமத்தை பயன்படுத்தணும். அப்புறம் தான் காசு உங்கள்கிட்ட வரும், பொருள்கள் வரும், சொத்துகள் வரும். தானாக வந்து நிறங்காது. அப்படி தானாக வந்து இருந்ததுன்னா நிரந்தரமாக இருக்க போரில் கைவிட்டு போகும்போதுன்னு அர்த்தம். பரிமாணம் பண்ண முடியாது, பரிமாணிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி அமைப்பில் சிம்மத்துக்கு இருக்குது. அதனால் எப்படி செல்வாக்கோடு வாழணும், எப்படி நம்மளோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும், எப்படி செயல்படணும், ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது, காற்று உள்ளவங்க தூற்றிக்கணும். அந்த எண்ணங்கள்லாம் மனசில் வர ஆரம்பிக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு மனசில் வர எண்ணங்கள்லாம் நம்மளே உண்டாங்கிறது இல்லை. நம்ம ஐடியாலாம் கொடுக்குறது அவர் தான். அதனால் இத்தனை விஷயங்கள் நமக்கு வரும்போது சிம்மராசி நேயர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரி சுக்கராச்சாரியார், வயிற்றுக்கு வாயு சொத்து, லாபாதிபதி புதன், அவர் தான் தனாதிபதியே புதன் முக்கியமானவர். அதனால் இத்தனை தொடர்புகளில் எல்லாரும் டீம் ஒர்க்காக குருவை தொடர்பு கொள்கிற அளவுக்கு வரிசையாக ஒரு மாதம் ஒருவர் தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பார். சூரியன் வரும்போது ஆடி மாதத்தை தொடர்பு கொள்கிறார். சுக்கராச்சாரி எப்போ தொடர்பு கொண்டிருப்பார். அப்போது அதே மாதிரி புதன் தொடர்பு கொண்டிருப்பார். அப்புறம் செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பார். ஒரே சமயம் குரு அயன சயன போகத்தில் குரு சுக்கரன், அதே சமயத்தில் பின்னாடி வரக்கூடிய செவ்வாய் புதனும் எப்போது இருப்பாங்க. இது மாதிரிலாம் ஒரு தொடர்பு கொண்டு அயன சயன போகத்தில் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்காக வேண்டி வாழ்க்கையிலே அயன சயன போகலை முக்கியம். அந்த ஏன் அயன சயன போகம் இந்த சிம்மத்துக்கு வந்து 12ஆம் வீட்டு அதிகாரி வீட்டில் ஏன் வைக்கிறான்னா அந்த சம்பந்தப்பட்ட குருவானவர் அஷ்டமாதிபதினால 12ஆம் வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஐப்பசி மாதத்தை பார்த்தாங்கன்னா கீழே இறங்கிடுவார், அதிசாரத்தில் வந்துடுறாரு. இந்த பாம்பு மேலே போயிடும், உங்களுக்கு ஃப்ரீடம் லைஃப். அந்த பாம்பு கேது மேலே போட்டோடனே குருவானவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். செவ்வாயும் பின்னாடி கார்த்திகை மாதத்தில் வந்து உட்காந்துருவார். இப்போ செவ்வாய் குரு பார்த்து யோகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல சனீஸ்வரன் மூலம் வருது, அயனசயத்தில் உட்கார்ந்தனால சனீஸ்வரன் மூலம் வருது, அடுத்து செவ்வாய் மூலம் வருது. இப்படி ஒரு யோகம் வந்துருக்கலாம். சப்தமாதிபதி சனீஸ்வரர், அதே செவ்வாய் பாக்யாதிபதி, சுக்கராச்சாரியார் தொடர்பு, இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. முதல்லையே புதனும் சித்திரை மாதத்துலேயே இந்த புதனும்
அந்த சம்பந்தப்பட்ட குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. அப்போ வந்து குரு பேச்சு வைகாசி மாதம் தான் வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வரிசையாக இருக்கும்போது தொடர்ந்து சிம்மத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எதுவுமே முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் எல்லாமே உடனே முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் வந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சொல்கிறேன். அதனால் மனசு தெளிவாகிடும். மனசு தெளிவாக இருந்தாலே போதும். எதிர்பார்த்த இதெல்லாம் வந்து அப்படியே பெண்டிங்காக எல்லாமே கிளியர் ஆகிடுறதுனாலே போதும். மனச்சுமை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது ஃபீலிங்ஸு, இந்த இன்னர் ஃபீலிங்ஸ்னால் ஒரு திருப்திகரமான அமைப்பில் வந்துடுறதுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் போகம் என்னென்னமோ எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் அமைப்பில் பார்க்குறது குழந்தைகள் நலம் மண்ணாக இருக்கும்ன்றதில்ல, குழந்தைகள் விருத்திக்கு வரணும். அது வந்து போகிறது, படிக்கிறது, ஏதோ பண்ணுறது, சம்பாதிக்க ஏதோ போகிறது அப்படின்னு இல்லாமல் விருத்திக்கு வர அளவுக்கு தான் குழந்தைகள் பேர் சொல்கிற அளவுக்கு ஒன்று பிரகாசிக்கணும் லைஃப்பில். ஒவ்வொரு குழந்தைகளும் லைஃப்பில் சாதிக்கணும். அப்போ தான் அது பேர் நிற்கும், அமைப்பு இருக்கும், பெற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சாதனைகள் நிறைய வரும். குடும்பத்தில் வந்து ஏனோ தானோ இவ்வளோ வந்து போகிறது அப்படி இல்லாத குடும்பத்தில் பற்றோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி சங்க சிஸ்டரு ஒரு பெரிய இது அமைப்பு. அந்த ஒரு பாசம் பந்தங்கள்லாம் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ எல்லாம் உறவுலேருந்து எல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்ததுன்னா தான் லைஃப் வாழ்க்கையில் வாழணும்னா வெட்டி வாழ்க்கையை வாழுறது. இந்த குடும்பம் அண்ணன் பிரதோஷம் அவங்க சம்பந்தம் இவன் சம்பந்தம் அந்த உறவுகள் மாமா இந்த உறவுகள்லாம் ஒரு காலத்தில் எப்படியே இருந்தது, இப்போ எல்லாம் இல்லை, ஏதோ போயிடுது. இப்போ அந்த உறவுகள்லாம் சந்தோஷமாக கூடி வாழ்ந்துட்டு ஒரு அமைப்பு பாரம்பரிய அந்த சிஸ்டம் அமைப்பு இப்போ நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. இந்த பராப வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும், தொடர்ந்து நீடிக்குது. இதுக்காக தான் வாழ்க்கையே நம்ம வெறும் ஜீவனை சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி இப்படியே காலத்தை போட்டு எத்தையும் அனுபவிக்கிறது வாழ்க்கை இல்லைன்றது இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. அத்தனை பண்ணி ஒரு நிம்மதியற்ற போக்கு நமக்கு இருந்ததுன்னு தெரிகிறது. கடன் உபாதை இல்லாதே இருக்க முடியாது. கடன் மட்டும் தான் வாழணும். மொத்தமாக ஒரே சண்டை பண்ண முடியாது. அந்தந்த நேரத்தில் வரும்போது கடன் ரொட்டேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பகவான் சொல்கிறதில்ல, இது மாதிரி வரப்போ சொல்லி சாரேன் சொல்கிறதில்லையே. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சுதாரிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன உண்டோ அது இதுவுமே நிறைய வரும். கடன் உபாதை தொல்லை குறையும், வியாபாரங்கள் கூடும். தயவுசெய்து இந்த சீட்டு லாட்ரி டிக்கெட் வாங்கினா பணம் வருமா கேட்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க, ரொம்ப தப்பான விஷயம் அது. ஆனால் இதெல்லாம் ஒன்று நான் சொல்ல முடியும். சனீஸ்வரன்னாலே லாட்ரி டிக்கெட் பணம் கொடுக்க மாட்டான், 10 ரூபா பார்த்துக்கோங்க. அங்கடே ஒரு சமத்து. சனீஸ்வரன் ஒரு நாளைக்கு லாட்ரியில் பணம் கொடுக்க மாட்டான். அதோ விழுந்துன்னா அதை விழுந்தவர நீ நினைக்கிற மாதிரி தெருவுக்கு வச்சுருவான். கேம்பிளிங்கில் சனீஸ்வரன் நிச்சயம் தெருவில் போய் வச்சுருவான். பஞ்சபாண்டர் கதையாக தான். தே ஆர் லூசிங் த என்டையர் ப்ராப்பர்ட்டி. காரணம் சனீஸ்வரன் தொடர்பு உள்ளது. அதனால் தான் கிருஷ்ணர் இருந்தால் ஹெல்ப் பண்ணார். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா நல்ல வாழ்க்கையில் வாழலாம், போகபாக்கியில் வாழலாம். ஆனால் ஆடம்பரத்தில் போயிட்டீங்கன்னா 0 ஆகிடுவீங்க. அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. சனீஸ்வரன் தான் நம்பர் 1 இந்த உலகத்தில். இப்போ இனிமேல் குரு முக்கியம். 2 பேரும் தான் செயல் பண்ணுறதுனால ஹாப்பியாக வாழுங்க. கொஞ்சம் அகலகால வச்சிங்கன்னா குரு 8ஆம் இடத்து அதிகாரத்தை காமிச்சிடுவார். இதுதான் விஷயம். இதுதான் ஒரு சின்ன குறைபாடு. அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுவுமே தேனாக இழைக்கும் சொல்லி ஒரு நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.